இப்போ கரூரில் நடந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கரூர் நடந்த சம்பவம் எல்லாருக்கும் உண்மையிலேயே மன வருத்தத்தை தரக்கூடியது தான். இது அரசியல் கட்சிகள் எப்படி உற்று நோக்கி பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் இதில் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இப்போ நம்ம அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நடுநிலையோடு, கனிவோடும், பண்போடும், பாசத்தோடும், நேர்மையோடும் நடந்து கொள்ளுகிற சில தலைவர்கள் என்று அடையாளப்படுத்தணும்னா அன்னார் தொல் திருமாவளவனை முன்னிறுத்தி சொல்லலாம். அவரிடத்தில் இந்த கேள்வியை கேட்டிருந்தால் அவருடைய பதில் நான் சொன்னது போலதான் இருந்திருக்கும். இதுக்கு முழுக்க காரணம் டிஎம்கேன்னு கட்சி சதின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? டிஎம்கேங்கிறது மட்டுமே நம்ம சொல்லிவிட முடியாது. காரணம் என்னென்றால் அவர்களுக்கு மட்டும், ஆட்சியாளர்களுக்கு மட்டும் இதற்கான பொறுப்புகள் கிடையாது. அந்த கூட்டத்தை வழிநடத்துகிற தமிழக வெற்றி கழகத்தோட நடவடிக்கையிலும் கொஞ்சம் முக்கியத்துவம் தந்திருக்கணும். எந்த இடம், எந்த நேரம், எவ்வளோ கூட்டம் கூட போகுது, எவ்வளோ பாதுகாப்பு போட வேண்டும், எவ்வளோ ப்ரொடக்ஷன் தேவை, இதையெல்லாம் அவர்கள் தீர்மானம் பண்ணிவிட்டு இந்த கூட்டத்தை நடத்தியிருந்தால் இது போன்ற அசம்பாவிதங்கள் தடுத்திருக்கலாம். ஆனால் நமது அண்ணா எழுச்சி தமிழர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இருந்த அந்தோட கரூரோட பொதுச் செயலாளரோ இல்லை தலைவரோ யாராவது ஒருத்தர் போய் அந்த சம்பவத்தை இடத்துல பார்த்துருக்கலாம். அதை தான் நான் சொன்னேன். தமிழக வெற்றி கழக பொறுப்பாளர்கள், இரண்டாம் தர பொறுப்பாளர்களாவது இதை முன்னெடுத்து கொஞ்சம் சீரியஸாக இருந்து பார்த்துருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து. இந்த நிகழ்வு தமிழ்நாட்டையே உலுக்கியிருக்கிறது. இப்போது எதை பார்த்தாலும் அந்த கரூர் சம்பவம் தான். இதை அரசாங்கம் எந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியுது? இல்லை தலைவர் டிவிகே தலைவர் விஜய் அவர்களை கைது செய்யணும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அவர் கைது செய்யக்கூடாதுன்னு அவங்க கட்சி சார்பாக சொல்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் செய்கிறீங்க? தமிழக வெற்றி கழகம் என்பது இன்றைக்கி அரசியல் ஆட்டத்தில் ஒரு புது ஆரம்பம், பொது வாழ்வில் ஒரு புது ஆரம்பம். இவர்கள் முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தெளிவாக இருக்க வேண்டும். இதை வைத்து ஆட்சியாளர்கள் என்ன செய்வார்கள், அரசியல் மற்ற தலைவர்கள் என்ன செய்வார்கள், இந்த நோக்கத்தோடு, இந்த கொள்கையோடு, இந்த செயல்பாட்டோடு அவர்கள் செயல்பட்டு இருந்தால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்காது. இதற்கு எந்த அரசியல் கட்சியும் காரணமாக இருக்க முடியாது. யாருக்கும் ஒரு அசம்பாவிதம், ஒரு உயிரிழப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற இன்றைய காலகட்டத்தில் எந்த அரசியல் தலைவர்களும் தமிழ்நாட்டில் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து.